வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் கோபிநாத். இது வாகனவியல் தமிழ் மெக்கானிக்கல் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு Yamaha R15 வெர்ஷன் 3ல் ஒரு டிஃப்ரெண்ட்டான இன்ஜின் நாய்ஸு, அதாவது பார்த்தீங்கன்னா வால்வ் டேப்பட் நாய்ஸ் மாதிரி இருக்குது. அந்த நாய்ஸ் வந்து எப்படி இருக்குது, அது என்ன ப்ராப்ளம், அது எப்படி நம்ம ரெடி பண்ணுறோம்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். ரெடி பண்ணதுக்கப்புறம் இன்ஜின் நாய்ஸ் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். இப்போ இந்த வண்டி தான் நம்ம சொன்ன வண்டி, Yamaha R15 வெர்ஷன் 3. இதை நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இன்ஜின் நாய்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, பார்த்துருப்பீங்க. வால்வு நாய்ஸ் மாதிரி தான் ஒரு டிக் டிக் டிக்னு ஒரு நாய்ஸ் வருது. இப்போ நம்ம இதை எப்படி பிரித்து ரெடி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இது ஃபுல்லாக நம்ம பிரிக்கணும். டேங்க்கு, சீட்டு, ஷீல்டு, ரேடியேட்டர் எல்லாத்தையுமே கரெக்டாக தான் வந்து வால்வு அட்ஜஸ்ட் பண்ண முடியும். அது எல்லாத்தையும் பிரித்தா தான் நம்ம என்ன ப்ராப்ளம் கண்டுபிடிக்க முடியும். நம்ம முதல்ல பிரிச்சிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம டேங்க்கு, ஷீல்டு எல்லாத்தையும் கழட்டிட்டோம். ஃப்ரண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ரேடியேட்டர் இருக்கும். இதெல்லாம் நம்ம கொஞ்சம் ரிமூவ் பண்ணால் தான் நம்ம இதில் வந்து ஹெட்டு டேப்பட்டு நம்ம செக் பண்ண முடியும், வால்வு டேப்பட்டு. ஓகே, நம்ம அதெல்லாம் இப்போ ரிமூவ் பண்ணுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ரேடியேட்டரையும் ரிமூவ் பண்ணிட்டோம். ஏன்னா நம்ம ரேடியேட்டர் ரிமூவ் பண்ணால் தான் இந்த இடத்துல நம்ம ஃப்ரீயாக வேலை செய்ய முடியும். பார்த்தீங்கன்னா தெரியும், ரேடியேட்டர் ஃபுல்லாக மறைச்சிட்டு இருக்கும். நீங்கள் நம்ம எதுவுமே பண்ண முடியாது. ரேடியேட்டர் ரிமூவ் பண்ணால் தான் நம்ம வேலை பண்ண முடியும். நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்னா, இந்த VVA மோட்டரை கழட்டணும். இந்த VVA மோட்டரில் பார்த்தீங்கன்னா இந்த 2 என்எம் போல்ட் இருக்கும். இதுதான் நமக்கு வந்து 7000 RPM மேலே போகும்போது வால்வில் வந்து அடிஷ்னலாக ஓப்பன் பண்ணி அதிகமான பெட்ரோல் உள்ளே போகிற மாதிரி பண்ணோம். அப்படி போகும்போது வண்டி நல்லா பிக்கப் சடனாக ஏறும், டாப் ஸ்பீடு போகும். அதுதான் அதோட வேலை. இந்த Yamaha வெர்ஷன் 3ல் தான் அந்த மாடல் கொடுத்துருக்காங்க. இதுதான் VVA மோட்ரு. இது நம்ம 7000 RPM போகும்போது இந்த புஷ் வந்து வெளில வந்து உள்ளே ஒரு இந்த இது தள்ளி விடும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஸ்டெம்மை உள்ளே தள்ளும். அந்த புஷ் வந்து இதை உள்ளே தள்ளும்போது தனித்தனியாக ஆப்ரேட் ஆகிட்டு இருக்கிற 2 ரேக்கராமல் ஒன்றா மாறி வாலில் வந்து அடிஷ்னலாக ஓப்பன் பண்ணோம். இதுதான் அதோட வேலை. ஓகே, இதோட சாக்கெட்டை கழட்டி எடுத்துருவோம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம இந்த ஹெட்டு கவரை கழட்டணும். அதுக்கு இந்த 8mm போல்ட்டு 4 போல்ட் இருக்கும். அந்த 4 போல்ட்டை கழட்டி ஹெட்டு கவரை வெளியே எடுத்துடலாம். ஓகே, இப்போ நம்ம கவரை கழட்டி எடுத்துருவோம். டன். இது உள்ள ஒரு பின்னு மாதிரி ஒன்று இருக்கும். இதுதான் அந்த VVAவோட ஆப்ரேட் பண்ணுற பின்னு. ஹெட்டு கவரு, ஹெட்டு ஓரிங்கு. இப்போ நம்ம லெஃப்ட் சைடில் போய்ட்டு டைமிங் செயின் பக்கம் போய்ட்டு நம்ம வாட்டர் பம்பை கழட்டிட்டு அதுக்கப்புறம் டாப் வைக்கணும். இப்போ நெக்ஸ்ட் நம்ம இந்த வாட்டர் பம்பை கழட்டிடலாம். அதுக்கு இந்த 8mm போல்ட்டை கழட்டணும். 8mm அந்த மவுண்டிங் போல்ட் எடுத்து கழட்டி எடுத்து வாட்டர் பம்பு வெளில வந்துடும். இந்த ஓசை கழட்டிடுவோம். இப்போ நம்ம வாட்டர் பம்பை லைட்டாக ஷேக் பண்ணி வெளியே எடுத்துடலாம். அவ்வளோதான். ஹெட்டு ஒருங்கி வந்துடும், வாட்டர் பம்பை வெளில வந்துடும். ஓகே, அப்படியே விட்டுருவோம். அடுத்து என்ன பண்ணலாம், இன்ஜின் கேம் சாஃப்ட்டை டாப்பில் வச்சுட்டு வால்வு டேப்பட் எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணலாம். வால்வு டேப்பட் ரொம்ப அதிகமாக இருந்தாலும் நமக்கு வந்து நாய்ஸ் வரும்.
கேன் ஷாஃப்ட் டாப்பில் தான் இருக்குது. இது உள்ளே இருக்கிற கோடும் இந்த கோடும் மேட்ச் ஆச்சுன்னா டாப்பு. இது டாப்பில் தான் இருக்குது. இப்போ எந்த அளவுக்கு பேக்ரவுண்ட் மிஸ்டேக் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. எக்ஸாஸ்ட்டில் ரொம்ப அதிகமாக இருக்குது. அந்த பக்கம் பார்த்தா எக்ஸாஸ்ட்டு இப்போ இந்த எக்ஸாஸ்ட் டயக்ராம் நம்ம ஷேக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த நாய்ஸ் நல்லா கேட்குது. டிக் டிக் டிக்னு. இதுதான் ஓவர் லூஸாக இருக்குது. இன்லெட்டில் அந்த அளவுக்கு ஷேக் அதிகமாக இல்லை, மீடியமாக தான் இருக்குது. வேணால் அதையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கரெக்டான ஃபீலர் கேஜ் வச்சு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். விவிஎஸ் ஸ்ப்ரிங் ஏதாவது கட்டாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். ஏன்னா அது ஏதாவது கட்டாக இருந்துச்சுன்னா நம்ம மறுபடியும் கழட்டுற மாதிரி ஆகிடும். இதில் என்ன ப்ராப்ளம்னா நம்ம டேப்பட் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு உடனடியாக அதை ஸ்டார்ட் பண்ணி பார்க்க முடியாது. மறுபடியும் எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் ஸ்டார்ட் பண்ண முடியாது. அதுதான் ஒரு பிரச்சனை இதில். அதனால் நம்ம ஒன்ஸ் எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம மறுபடியும் மாட்டணும் அதை. இப்போ இதில் பார்த்திங்கன்னா அந்த விவிஏல எக்ஸ்ட்ரா ரேக்ராமில் ஒரு ஸ்ப்ரிங் இருக்கும். அந்த ஸ்ப்ரிங் வந்து நல்லா இருக்கான்னு நம்ம செக் பண்ணணும். அதுக்கு இந்த ரேக்ராமோட அழுத்தி விட்டு பார்க்கணும். அழுத்தினா ரிட்டன் வருதான்னு பார்க்கணும். நான் உங்களுக்கு ஒரு அலங்கி வச்சு அழுத்தி காட்டுறேன். இந்த ரேக்ராமை இப்படி அழுத்திட்டு விட்டோன்னா ரிட்டன் வரணும். பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா அது போயிட்டு அழகாக ரிட்டன் வருது ஆட்டோமேட்டிக்காக. இது மாதிரி ரிட்டன் வரலன்னா அந்த ஸ்ப்ரிங்கு கட்டாக இருக்குன்னு அர்த்தம். அதாவது விவிஎஸ் ஸ்ப்ரிங்கு கட்டாக இருந்தாலும் நமக்கு வந்து இன்ஜின் நாய்ஸ் கலகலன்னு தான் வரும். இதில் ஸ்ப்ரிங்கு கட்டாகல, நல்லா இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வால்வு டேப்பட் அட்ஜஸ்ட் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வண்டியில் வால்வு டேப்பட் அட்ஜஸ்ட் பண்ணி முடிச்சாச்சு. ரேடியேட்டர்லாம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இது கொஞ்சம் வேலை இன்றைக்கி டைட்டாக இருந்ததுனால வீடியோ எடுக்கிறதுக்கு ஆள் இல்லை, அதனால் கம்ப்ளீட் பண்ண முடியல வீடியோவை. மற்றபடி ஒர்க்கு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணி இன்ஜின் நாய்ஸ் எப்படி இருக்குன்னு செக் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நாய்ஸ் எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்க. இப்போ எப்படி இருக்கு நல்லா தெளிவாக தெரியும் வீடியோவில். நல்லா க்ளீனாக இருக்குது நாய்ஸு. நம்மளால் இது வால்வு டேப்பட் அட்ஜஸ்ட் பண்ண தான் எடுத்து போட முடியல. ஏன்னா ஆள் இல்லாதனால ஒரு பிரச்சனை, வீடியோ எடுக்க முடியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்துருப்பீங்க. ஒரு R15 V3ல் இன்ஜின் நாய்ஸ், வால்வு டேப்பட் நாய்ஸ் அதிகமாக வந்துச்சு. அதை எப்படி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம பிரித்து காமிச்சிட்டு இருந்தோம். ஆனால் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணுறதுக்குள்ளே நம்ம வீடியோ எடுக்கிறது ஆள் இல்லாதனால முழுசாக காட்ட முடியல. கண்டிப்பாக நெக்ஸ்ட் வண்டி வரும்போது எப்படி வால்வு டேப்பட் அட்ஜஸ்ட் பண்ணுறது நான் காட்டுறேன். ஏற்கனவே நம்ம இதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கோம், விவிஏ இன்ஜின் எப்படி அசம்பிள் பண்ணணும்னு சொல்லிட்டு. அந்த வீடியோ பார்த்தா கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். வீடியோ சந்தேகம் குறைகள் தவறு இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனல் பிடிச்சா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.